ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா மடுகரை அப்படிங்கிற வில்லேஜுக்கு போக போகிறோம். இது வந்து பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். ஏன் இன்றைக்கி இந்த வில்லேஜ் இன்றைக்கி நான் போகிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம கிராமத்துலலாம் இப்போ ஊர்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் ஊருக்கு வந்து ஒரு 2 மளிகை கடை அந்த மாதிரி சின்ன சின்ன கடை தான் இருக்கும். ஆனால் மடுகரை அப்படிங்கிறது ஒரு வில்லேஜ் தான். ஆனால் அது பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து மளிகை கடையை விட அதிகமான ஒரு ஒயின் ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். நான் மடுகரைக்கு போயிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். சரிங்களா, வாங்க. நம்ம இப்போ மடுகரை பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். மடுகரை பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மீன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் மடுகரையோட பஸ் ஸ்டாப்பு. மடுகரை பஸ் ஸ்டாப்லேயே நல்லா நிறைய கோவில்லாம் இருக்குது. பஸ்ஸு ஒரு 2 பஸ்ஸு தான் நிற்கிது. கடை இருக்குது. இப்போ ஊரில் வந்து எங்கெங்கெல்லாம் இப்போ ஒயின் ஷாப்பு பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க இல்லையா, அதாவது நான் காட்டின 4 ஒயின் ஷாப்புமே பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு உள்ள சரௌண்டிங்கில் தான் இருக்குது. சரிங்களா, ஏன் இந்த ஒயின் ஷாப் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா, இந்த மடுகரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கெலாம் ஒரு 40லேருந்து 45 50 வயசுக்குள்ளேயே நிறைய பேருக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, விலை கம்மியாகவே நமக்கு வந்து இந்த ட்ரிங்க்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுலபமாகவே எல்லாருமே வந்து சீக்கிரமாகவே அடிக்ட் ஆகிடுறாங்க. இப்போ நான் வீடியோ எடுத்த அந்த 4 ஒயின் ஷாப்லேயுமே வந்து ஏஜ் ஆனவங்களும் இருந்தாங்க. ஆனாலுமே அந்த ஒரு 19 வயசு, ஒரு 20 வயசு, 21 வயசு இந்த மாதிரி பசங்க எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு பைக்கில் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போகிறது கவரில், அதையுமே நான் பார்த்தேன். தயவு செஞ்சு எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. ட்ரிங்க்ஸுங்கிறது வந்து அதில் கிடைக்கக்கூடிய போதை வந்து நம்ம லைஃப்போட நிச்சயமாக பெருசே கிடையாது. அதை விட எவ்வளவோ சந்தோஷம் வந்து நம்ம லைஃப்பில் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா டைமு, அதுதான் உங்கள் லைஃப்பில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. அதை விட இந்த போதை வந்து உங்களுக்கு பெருசு கிடையாது. தயவு செஞ்சு யாருமே வந்து ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. முக்கியமாக யங்ஸ்டர் பசங்க வந்து ஆகிடாதீங்க. அது வந்து உங்கள் ஃப்யூச்சரையே வந்து பாதிச்சிடும். உங்களால் வந்து எதையுமே வந்து கான்சன்ட்ரேஷனாக வந்து ஒரு படிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. அதனால் யங்ஸ்டர் வந்து தயவு செஞ்சு இந்த ரேட்லாம் வந்து கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸுக்கெலாம் வந்து அடிமையாயிடாதீங்க. நிச்சயமாக யாரும் அடிமை ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி என்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.